பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1. ஸோ இன்றைக்கி ப்ரிப்ரேஷனில் நம்ம பார்த்துட்ருக்கிறது யூனிட் 5 டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸோட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் அண்ட் very important questions. So ஒரு சில important MCQ questions இதில் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். So the first question, in a communication system, which of the following best describes the effect of noise on the signal? ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் இப்போ கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நாய்ஸு எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் ஒரு சிக்னலில் நாய்ஸோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது இதில் எந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாய்ஸ் இன்க்ரீசஸ் த சேனல்ஸ் த்ரூபுட் வைல் இம்ப்ரூவிங் சிக்னல் கிளாரிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாய்ஸ் அப்படின்னா என்ன, நமக்கு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைனா ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஸோ எந்த இடத்துல இந்த டிஸ்டர்பன்ஸ் வரும், when we are communicating. ஸோ when we are sending a data from a sender to receiver, ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு நம்ம ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிற டைமில் ஏதாவது நாய்ஸ் அது அஃபெக்ட் பண்ணும் பேஸ்ட் ஆன் த டிரான்ஸ்மிஷன் மீடியா. ஸோ எந்த டிரான்ஸ்மிஷன் மீடியம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி அதுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாவது ஒரு நாய்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதாவது கால் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இஃப் இன்கேஸ் சம்டைம் நமக்கு வேறு ஏதாவது கால்ஸ் ஏதாவது கனெக்ட் ஆகும், கிராஸ் டாக் ஏதாவது வரும், கரெக்டுங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுற அந்த சிக்னலில் ஒரு நாய்ஸ் இருக்குது அப்படி நாய்ஸ் வருது அப்படின்னா அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும், அந்த டிரான்ஸ்மிஷனில் நாய்ஸ் எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதோட இம்பேக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, நாய்ஸ் இன்க்ரீசஸ் த சேனல்ஸ் த்ரூபுட் அப்படின்னா என்ன, நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பார்த்துருக்கோங்களா. ஸோ சேனலோட த்ரூபுட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் அதே மாதிரி இட் இம்ப்ரூவ்ஸ் த சிக்னல் கிளாரிட்டி. ஸோ நாய்ஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அது அந்த சேனலோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டையும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு சிக்னல் கிளாரிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இஸ் திஸ் அ கரெக்ட் ஆன்சர்? No, right? So next option, noise causes random variations that may distort or degrade the transmitted signal. So இப்போ நாய்ஸ் வந்துச்சு அப்படின்னா வேரியேஷன்ஸ் அதிகமாகும். ஸோ அப்போ ஸோ அந்த சிக்னலோட அந்த சிக்னலோட குவாலிட்டியை கம்மி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நாய்ஸ் காசஸ் ரேண்டம் வேரியேஷன். ஸோ அதிகமாக வேரியேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சிக்னலை வேரியேஷன் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் என்னாகும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிட்டட் சிக்னலோட குவாலிட்டி நமக்கு கம்மியாயிடும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன், நாய்ஸ் என்ஷூர்ஸ் டேட்டா செக்யூரிட்டி பை மாஸ்கிங் த டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ நாய்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதோட செக்யூரிட்டியை என்ஷூர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதை என்கிரிப்ட் பண்ணி அந்த டேட்டாவோட செக்யூரிட்டியை அது இன்னும் அதிகமாக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாய்ஸ் ரெடியூசஸ் பேண்ட்வித் பட் இம்ப்ரூவ்ஸ் லேட்டன்சி. ஸோ பேண்ட்வித்தை கம்மி பண்ணும் பட் லேட்டன்சியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. லேட்டன்சினா என்ன, டிலேன்னு பார்த்தோமா, அப்போது நம்ம டிரான்ஸ்மிஷனோட டிலே இது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அந்த டிலே ஆகிறது கம்மி பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நாய்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இன்டர்ஃபரன்ஸ். ஓகேவா? அது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும்போது நமக்கு எந்த ஆப்ஷன் இதில் கரெக்டாக இருக்கும்? ஸோ ஆப்வியஸாக செகண்ட் ஆப்ஷன் தான். நாய்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம சிக்னலோட குவாலிட்டி கம்மியாயிடும். ஓகேவா? ஸோ மற்றபடி அதை டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுக்காகட்டும் இல்லை செக்யூரிட்டிக்காகட்டும் லேட்டன்சிக்கு இது எதுக்குமே நாய்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணாது. Next question, which modulation technique is preferred in wireless communication for efficiently utilizing bandwidth and minimizing interference? ஸோ வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் எந்த மாடுலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக அப்படின்னா பேண்ட்வித்தை எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணி இன்டர்ஃபரன்ஸ் விச் இஸ் நாய்ஸ், வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இதை கம்மி பண்ணுறதுக்கு இதில் எந்த மாடுலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாடுலேஷன் டெக்னிக்னா என்ன, நம்மளோட டிரான்ஸ்மிட்டட் சிக்னலை ஒரு சிக்னல் நம்ம இப்போ டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா அதை மாடுலேட் பண்ணி நம்ம அனுப்புவோம். ஓகேவா? அதை கொஞ்சம் அந்த ரிசீவருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ
ஏதாவது ஒரு ரெக்கார்டிங் இல்லைனா வந்துட்டு மியூசிக் இதெல்லாம் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா ஸோ டிரான்ஸ்மிட் ஆகும்போது ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் மீடியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் மாடுலேட் பண்ணி அதை அனுப்புவோம். அதில் வந்து எந்த டெக்னிக் வந்து இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா பேண்ட்வித் வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைஸ் ஆகி டிஸ்டர்பன்ஸ் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ஸோ இந்த ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் எதுக்கு அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுறோம் இல்லையா சிக்னல், அதோட வேவ்ஸ் அனலாக் வேவ்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த வேவோட ஹைட்டு இதை மாடுலேட் பண்ணுறதுக்கு தான் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னா அந்த வேவ்ஸோட ஸ்பீடு. ஸோ ஸ்பீடை மாடுலேட் பண்ணுறதுக்காக ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங். ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேஸ் ஒரு வேவ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த வேவோட ஸ்டார்டிங் அந்த ஃபேஸில் வந்துட்டு நம்ம என்கோட் பண்ணுவோம். ஓகேவா, அண்ட் அதே மாதிரி பல்ஸ் கோட் மாடுலேஷன் அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அப்படின்னா டிஜிட்டல் ஆடியோ கோடிங் மெத்தட். ஸோ இது வந்துட்டு வயர்லெஸில் வந்துட்டு மாடுலேஷன் டெக்னிக்கில் இதை நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, ஸோ இதை வச்சு நம்ம பார்க்குறத பார்த்தோம் அப்படின்னா the correct answer is phase shift keying. Why? Because amplitude modulation பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு sensitive to noise. சரியா, நாய்ஸ்க்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அண்ட் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனை விட இது பெட்டராக இருக்கும். பட் பேண்ட்வித்தோட யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதுவும் வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்காது. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ வேவோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நம்ம இந்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம இதை வந்து என்கோட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஃபேஸ் சேஞ்சில் என்கோட் பண்ணுறதுனால பேண்ட்வித் வந்து நமக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஓகே, so the correct answer is phase shift keying. So next, match the network type with its characteristics. So இங்கே வந்துட்டு network type கொடுத்துருக்காங்க, அதோட characteristicsோட we have to match. First வந்துட்டு LAN which is local area network. So local area network அப்படின்னா என்ன, குறிப்பிட்ட ஒரு பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஆஃபீஸு இல்லைனா காலேஜ், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். கரெக்டாக. ஸோ அடுத்து வந்து மேன் அப்படிங்கிறது மெட்ரோபாலிட்டன். ஸோ ஒரு 2 லேனை வந்து நம்ம சேர்த்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மேன் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 என்டையர் சிட்டியை வந்து கவர் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், மேனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வேன். ஸோ வேன் அப்படிங்கிறது வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் 2 மேனை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு வேன், வைட் ஏரியா நெட்வொர்க். அண்ட் வயர்லெஸ் நெட்வொர்க் வி ஆல் நோ, நம்ம இன்டர்நெட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே நமக்கு வயர்லெஸ் நெட்வொர்க் கீழே வந்துடும். ஸோ இப்போ இங்கே என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு covers a city or campus. ஸோ எந்த இது வந்துட்டு நமக்கு சிட்டி ஆர் கேம்பஸை வந்து கவர் பண்ணும். ஸோ சிட்டி ஆர் கேம்பஸை கவர் பண்ணணும் அப்படின்னா மேன் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கவர் ஸ்மால் ஜியோகிராஃபிக் ஏரியா லைக் ஆஃபீஸ். ஸோ ஆஃபீஸ் மாதிரி ஒரு சின்ன ஏரியா அந்த மாதிரியெல்லாம் கவர் பண்ணணும் அப்படின்னா அப்சல்யூட்லி வி கேன் கோ வித் லேண்ட். அடுத்து வேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 2 மேன், ஒரு சிட்டிக்கே நமக்கு மேன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 மேனை வந்து சேர்த்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா யூனோ ஹவு மச் வைட் இட் இஸ். ஸோ வி கேன் சே வேன் வந்துட்டு spans across countries and continents. And wireless network பொறுத்த வரைக்கும் it enables communication without cable. So எந்த ஒரு கேபிள்ஸும் இல்லாமல் we can able to communicate. So the correct answer is LAN covers small geographic area like office. MAN covers a city or campus. WAN spans across countries and continent. And wireless area network, it enables the communication without cables. Next question, when resolving a domain name to its IP address, which protocol is primarily responsible for translating names into address? So ஒரு domain name வந்துட்டு நான் அதோட IP addressக்கு நம்ம resolve பண்ணுறோம் அப்படின்னா இதில் எந்த protocol வந்துட்டு நேம் வந்துட்டு அட்ரஸாக வந்துட்டு translate பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ domain நேமை வந்துட்டு we have to convert it into IP address. ஓகேவா, domain நேமை நம்ம IP addressாக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இங்கே வந்து என்ன ப்ரோட்டோகால் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து HTTP. ஸோ இந்த HTTP பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபருக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு வெப்லலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ரெக்வஸ்ட் அனுப்பி ரெஸ்பான்ஸ் கொண்டு வருது, இதை இந்த மாதிரி சர்வர் கம்யூனிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது
HTTP. Second one பார்த்துட்டோம் அப்படின்னா FTP, which is file transfer protocol. ஸோ ஒரு ஃபைலை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகிறது தான் வந்துட்டு இந்த FTP அப்படிங்கிற ப்ரோட்டோகால். தேர்ட் ஒன் டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ டொமைன் நேம் சிஸ்டமில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் டொமைன் வந்துட்டு அதுக்குண்டான சர்வீசஸ் எல்லாமே நம்ம டொமைன் நேம் சிஸ்டமில் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் SMTP பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ இந்த அப்ரிவேஷன்ஸ் எல்லாமே இப்பயே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிள் நமக்கு கேட்பாங்க. சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ இது வந்துட்டு நம்ம மெயிலில் வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கரெக்டாக இருக்கும், DNS. ஸோ டொமைன் நேம் சிஸ்டம். ஸோ இந்த டொமைன் நேம் சிஸ்டம் தான் என்ன பண்ணுவோம், நமக்கு டொமைன் நேம் வந்துட்டு அதோட IP அட்ரஸ்க்கு நமக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் layers OSI model is responsible for establishing, managing and terminating sessions between application? So OSI models படிச்சிருக்கோம் இல்லையா, OSI modelsல நமக்கு எவ்வளோ லேயர்ஸ் இருக்கும், 7 லேயர்ஸ் இருக்கும், ரைட். ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன லேயர் இருக்கும், ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட், செஷன், ப்ரெசன்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன். ஸோ அதில் எந்த லேயர் ஒரு செஷனை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணி, விச் மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி அண்ட் அந்த செஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறது எந்த லேயர்னு கேட்குறாங்க. ஸோ இதை கேட்டால் நம்ம ஆப்வியஸாக எந்த டவுட்டும் இல்லாமல் எந்த லேயர் சூஸ் பண்ணணும், செஷன் லேயர். ஸோ நேம்லேயே நமக்கு இருக்கா. ஸோ செஷன் லேயரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், 2 சிஸ்டம்க்கு நடுவில் ஒரு செஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணி அதுக்கான கம்யூனிகேஷன் முடிஞ்சக்கப்புறமா அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறது யார் பண்ணுவா, செஷன் லேயர். ஸோ ஃபிசிக்கல் லேயர் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும், வந்த சிக்னலை பிட் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணும், அதை செக்மெண்ட்ஸாக பிரித்து அது வந்துட்டு ஹோஸ்ட் சிஸ்டம்க்கு சென்ட் ஆகிற வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் லேயர் பார்த்துக்கும். அண்ட் ஆல்சோ இட் ப்ரொவைட்ஸ் எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷன். இதை மறந்துட வேண்டாம், ஓகே. அண்ட் அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் கிட்ட இருக்கிற ஒரு இன்டர்ஃபேஸ், நம்ம டேட்டா வந்துட்டு யார்கிட்ட கடைசியில் கொடுப்போம், யூசர் இன்டர்ஃபேஸில் தான் கொடுப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு அப்ளிகேஷன் லேயர். ஸோ செஷனை வந்துட்டு எனேபிள் பண்ணுறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதெல்லாம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா செஷன் லேயர். ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் செஷன் லேயர். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ப்ரோட்டோகால் வித் இட்ஸ் கரெக்ட் லேயர். ஸோ ஒவ்வொரு ப்ரோட்டோகால் கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க, வி ஹாவ் டு மேட்ச். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்டர்நெட் IP அப்படிங்கிறது இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ இதெல்லாமே அப்பப்போ அப்ரிவேஷன்ஸ் கையோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரீவைண்ட் த அப்ரிவேஷன்ஸ், ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் IP, இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எந்த லேயரில் இந்த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து லேயர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபிசிக்கல் லேயரில் என்ன யார் யூஸ் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் லேயரில் வீல் ஜஸ்ட் யூஸிங் ஹப்ஸ் ஆர் ரிப்பீட்டர்ஸ். ஸோ அதே மாதிரி டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கும்போது நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம், ஈத்தர்நெட் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக. அடுத்து வந்து நெட்வொர்க் லேயரில் என்ன பண்ணுவோம், அந்த வந்த டேட்டா யூனிட்டுக்கு வந்துட்டு டேட்டா ஃப்ரேம்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், IP அட்ரஸ் செட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம், ஆப்வியஸாக இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ நெட்வொர்க் லேயரில் யார் யூஸ் பண்ணுறோம், இன்டர்நெட் ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோம், ஒரு ஃபைலை நம்ம சிஸ்டம்லேருந்து அடுத்த ரிசீவர் சிஸ்டம்க்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான ஒர்க் இருக்கோ அது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் லேயரில் நடக்கும். இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயரில் நம்ம எந்த ப்ரோட்டோகால்ஸ் பார்த்தோம், TCP அண்ட் UDP. திஸ் யூஸ் ஃபார் ரிலையபிலிட்டி அண்ட் திஸ் இஸ் ஃபார் ஃபாஸ்ட் டெலிவரி பார்த்தோமா. TCP அப்படிங்கிறது நம்ம டேட்டா பேக்கெட்டை சேஃபாக கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ப்ரோட்டோகால், ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், கரெக்டாக. அதே மாதிரி UDP அப்படிங்கிறது நம்மளோட டேட்டா வந்துட்டு டேட்டா பேக்கெட்டை ஃபாஸ்ட்டாக கொண்டு போய் யூசர்கிட்ட சேர்க்குறது. அந்த ஃப்ளோ கண்ட்ரோல் எல்லாமே யார் வச்சுப்பா அப்படின்னா இந்த UDP வச்சுக்குவாங்க, கரெக்டாக. யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒன்று படித்தோமா, யூனிஃபார்ம் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இந்த UDP அப்படிங்கிறது, ரைட். ஸோ இப்போ சொல்லுங்கள், which layer corresponds to the TCP protocol? Obviously transport layer. நெக்ஸ்ட்டு HTTP அப்படிங்கிறது ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு போய் சர்வர் கிட்ட கொடுத்து அந்த சர்வர் கொடுக்குற ரெஸ்பான்ஸை மறுபடியும் யூசர் கிட்ட கொண்டு வந்து கொடுப்போம். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம், அப்ளிகேஷன் லேயரில் யூஸ் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ HTTP belongs to application layer. ஸோ இந்த HTTP, FTP, SMTP இதெல்லாம் வந்தது அப்படின்னா ஆப்வியஸாக யோசிக்காமல் நம்ம என்ன கொடுத்துடலாம், அப்ளிகேஷன் லேயர்னு கொடுத்துடலாம், ஓகேவா. அடுத்து ஈத்தர்நெட் வந்து நம்ம டேட்டா லிங்க் லேயரில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ லுக் அட் த கரெக்ட் ஆன்சர். IP, network layer, TCP, transport layer,
HTTP application layer and Ethernet data link layer. Okay, next in sliding window flow control, the purpose of window size is 2. ஸோ நம்ம ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருக்கோம் கரெக்டுங்களா. ஸோ அந்த ஸ்லைடிங் விண்டோ ஃப்ளோ கண்ட்ரோலில் வந்து விண்டோ சைஸோட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இட் லிமிட்ஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் சென்ட் பிஃபோர் அக்னாலேஜ்மெண்ட். ஸோ அக்னாலேஜ்மெண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ரேமோட நம்பர்ஸை வந்துட்டு இது லிமிட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இட் ப்ரியாரிட்டைஸ் கிரிட்டிக்கல் பேக்கெட்ஸ் ஓவர் நார்மல் ஒன். ஸோ அர்ஜெண்ட்டாக ஏதாவது போகணும், அந்த மாதிரி ஏதாவது பேக்கெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நார்மல் ஒன் வந்துட்டு நெக்ஸ்ட் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா, என்கிரிப்ட் டேட்டா பிஃபோர் டிரான்ஸ்மிஷன். ஸோ டிரான்ஸ்மிஷனுக்கு முன்னாடியே டேட்டாவை வந்துட்டு என்கிரிப்ட் பண்ணிடுவோம். ஃபோர்த் ஒன், இன்க்ரீஸ் டிரான்ஸ்மிஷன் எரர்ஸ் பை ஓவர்லாப்பிங் ஃப்ரேம்ஸ். ஸோ எரரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஒன்று மேலே ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஓவர்லாப் பண்ணி எரரை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளோ கண்ட்ரோலில் விண்டோஸ் சைஸ் லிமிட்ஸ் வந்துட்டு நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யூஸிங் விண்டோ சைஸ் லிமிட்? ஓகேவா. ஸோ அதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ லிமிட் த நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் சென்ட் பிஃபோர் அக்னாலேஜ்மெண்ட். ஒரு அக்னாலேஜ்மெண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வரணும் அப்படிங்கிறத லிமிட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விண்டோ சைஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ லுக் அட் த கரெக்ட் ஆன்சர், டு லிமிட் த நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் சென்ட் பிஃபோர் அக்னாலேஜ்மெண்ட். ஓகே, ஸோ வை? பிகாஸ் ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால் கண்ட்ரோல்ஸ் flow by allowing a set number of acknowledged frames to be sent, ensuring reliability and efficient use of resources. ஸோ விண்டோட சைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு சென்டருக்கு நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து அலோவ் பண்ணுறோம். ஸோ அக்னாலேஜ்மெண்ட் இல்லாமல் எவ்வளோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்து அலோவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம விண்டோ சைஸ் அப்படிம்போம். ஓகேங்களா. ஸோ இதனால் நெட்வொர்க் கன்ஜெஷன் வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி நம்ம டிரான்ஸ்மிஷனும் என்ன ஆகும், எஃபிஷியண்ட்டாக நமக்கு நடக்கும். ஸோ இதை ரிலையபிள் கம்யூனிகேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம் இந்த விண்டோஸ் சைஸ் வந்துட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் லிமிட் வச்சு சென்ட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், விண்டோஸ் சைஸ் வந்து நமக்கு 4 அப்படின்னா சென்டர் வந்துட்டு 4 ஃப்ரேம் வந்துட்டு சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. அக்னாலேஜ்மெண்ட் இல்லாமல் என்ன பண்ணலாம், 4 ஃப்ரேம் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்னாலேஜ்மெண்ட் வந்ததுமே அடுத்த நியூ ஃப்ரேம்ஸ் வந்து மூவ் ஆகும். ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு ஸோ இந்த பர்பஸ் ஆஃப் விண்டோ சைஸ் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸ் வந்துட்டு லிமிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, விச் மெக்கானிசம் அலவுஸ் மல்டிபிள் யூசர் டு ஷேர் த சேம் ஃப்ரீக்வன்சி சேனல் பை அசைனிங் யூனிக் ஸ்ப்ரெட்டிங் கோட்ஸ் டு ஈச் அதர். ஓகேவா. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதில் வந்துட்டு இப்போ கிவன் ஆப்ஷன்ஸில் எந்த மெக்கானிசம் மல்டிபிள் யூசர்ஸ்க்கும் சேம் ஃப்ரீக்வன்சி சேனலே வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அலவன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பை அசைனிங் யூனிக் ஸ்ப்ரெட்டிங் கோட்ஸ் டு ஈச் அதர். ஸோ ஈச் யூசருக்கும் யூனிக் ஸ்ப்ரெட்டிங் கோட் அசைன் பண்ணி ஒரே சேம் ஃப்ரீக்வன்சியை எத்தனை பேர் வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்துட்டோம் அப்படின்னா FDMA, விச் இஸ் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம், ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்க. ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரீக்வன்சியை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் FM ரேடியோவில் இருக்குல்ல, 98.3 FM, 103.0 அந்த மாதிரி வந்து ஃப்ரீக்வன்சியை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம். அடுத்து வந்துட்டு டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். இது ஒரு சேனலை வந்துட்டு டைம் ஸ்லாட்ஸை வந்து நம்ம டிவைட் பண்ணி கொடுப்போம். ஓகேவா. ஸோ ஒரு பர்டிகுலர் சேனலுக்கு இந்த டைம் ஸ்லாட் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், டிமல்டிப்ளெக்சிங்கில் தான் இந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த TDMA அப்படிங்கிறது ஒவ்வொரு சேனலுக்கும் வந்துட்டு பர்டிகுலர் டைம் ஸ்லாட் வந்து நம்ம அலோகேட் பண்ணி கொடுப்போம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அப்படின்னா CDMA, ஸோ விச் இஸ் கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா யூசருக்குமே வந்துட்டு
ஒரே ஃப்ரீக்வன்சி மல்டிபிள் யூஸருக்கு ஒரே ஃப்ரீக்வன்சி வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணலாம். பட் அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு யூஸருக்கும் ஒரு யூனிக் கோடு வந்துட்டு அசைன் பண்ணுவாங்க, யூனிக் ஸ்ப்ரெட்டிங் கோடு வந்து அசைன் பண்ணுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் வந்து கம்மியாகும் அண்ட் அதே மாதிரி பேண்ட்வித்தை வந்து நம்மளால் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ மொபைல் கம்யூனிகேஷன் சிஸ்டமில் இருக்கு இல்லையா, அந்த 3G நெட்ஒர்க்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ அதிலலாம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு வைடராக வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ FDMA பொறுத்த வரைக்கும் இது ஃப்ரீக்வன்சியை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதில் நம்ம வந்து கோட் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். TDMA பொறுத்த வரைக்கும் டைம் ஸ்லாட்ஸில் தான் நம்ம இதை டிவைட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு அந்த ஸ்ப்ரெட்டிங் கோட் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ CDMAல தான் நம்ம வந்துட்டு யூனிக் கோடு வந்து அசைன் பண்ணுவோம். ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் யூசர் வந்து சேம் ஃப்ரீக்வன்சி இதில் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி போலிங் அப்படிங்கிறது ஒரு சேனல் ஆக்சஸ் கண்ட்ரோல் மெக்கானிசம். இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், கோடிங் வந்து எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் CDMA. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், which statement accurately differentiates between POP and IMAP email protocol? ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு POP போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் அண்ட் அதே மாதிரி IMAP email protocol which is internet message access protocol. note it down, internet message access protocol. ஸோ இந்த ரெண்டையுமே வந்துட்டு எந்த ஆப்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது? ஸோ வாட் இஸ் த ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் POP அண்ட் IMAP அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு இமெயில் ரிட்ரைவிங் ப்ரோட்டோகால். சரிங்களா? ஸோ இமெயில்ஸில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது தான் இந்த POP அண்ட் IMAP. ஓகே, ஸோ POP பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா POP 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயில் வந்து டவுன்லோட் ஆகி லோக்கல் டிவைஸில் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ அட் த டைம் டிஃபால்ட் பிஹேவியர் வந்துட்டு என்ன அப்படின்னா சர்வர்லேருந்து மெயில் வந்து டெலீட் பண்ணிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா சர்வர்லேருந்து என்ன ஆகும், மெயில் வந்து டெலீட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்லுக்கில் செட் பண்ணோம் அப்படின்னா மெயில் டவுன்லோட் ஆயிரும் அண்ட் அதே மாதிரி சர்வரே இல்லாமல் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். அதுக்காக நம்ம இந்த POP அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி IMAP பார்த்தோம் அப்படின்னா மெயில் வந்து சர்வரில் ஸ்டோர் ஆயிரும் பட் மல்டிபிள் டிவைசஸில் ஆக்சஸ் வந்து சிங்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிமெயிலாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஜிமெயில் வந்து நான் என்ன பண்ணுவேன், லேப்லேயும் வச்சுருப்பேன், ஒரு சிஸ்டம்லேயும் வச்சுருப்பேன், டேப்பில் வச்சுருப்பேன் அண்ட் அதே மாதிரி அதைவே நான் என்னோடய மொபைல்லையும் வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த IMAP வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா POP stores message on the server permanently while IMAP deletes them after download. So this is obviously irrelevant, right? ஸோ POP வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன பண்ணுவோம், டவுன்லோட் பண்ணுவோம் அண்ட் அட் த சேம் டைம் அதை வந்துட்டு டெலீட்டும் பண்ணிடும். ஓகேவா? ஸோ பெர்மனண்ட்டாக இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காது. நெக்ஸ்ட்டு IMAP allows synchronized access across multiple devices while POP downloads and stores email locally. ஸோ IMAP பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், மல்டிபிள் டிவைசஸோட ஆக்சஸ் வந்து சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுக்கும். பட் POP பொறுத்த வரைக்கும் லோக்கலாக வந்து அந்த மெயிலை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட்டு POP encrypts email while IMAP compresses message before delivery. ஸோ என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது SSL TLS அந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸில் வரும். POP அண்ட் IMAPல வந்து இது டிஃபால்ட் கிடையாது அண்ட் ஆல்சோ கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது அதோட ஒர்க்கே கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ எ ராங் ஆன்சர். Next, IMAP is used for sending emails while POP is used for retrieving. So sending க்கு SMTP நம்ம யூஸ் பண்ணுவோம், simple mail transfer protocol. So receiving க்கு தான் நம்ம இந்த POP and IMAP வந்து யூஸ் பண்ணுவோம். So this is also a wrong answer. So the correct answer is IMAP allows synchronized access. நான் சொன்னேன் இல்லையா, ஸோ IMAP வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் அதெல்லாம் வந்துட்டு நம்ம லாகின் பண்ணுறோம்ல, ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ IMAP வந்து அந்த மாதிரி ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுவோம் அண்ட் அதே மாதிரி POP பார்த்தோம் அப்படின்னா நம்ம லோக்கல் சிஸ்டம்லேயே என்ன ஆகும், மேலே வந்துட்டு டவுன்லோட் பண்ணி சர்வர் காப்பியை டெலீட் பண்ணிடும். ஓகே, next question, in network protocol FTP differs from telnet because. ஸோ நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸில் FTPயும் டெல்நெட்டும் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ FTP அப்படிங்கிறது நமக்கு என்னது, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஸோ இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஒரு ஃபைலை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபைல் வந்துட்டு சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரைவில் ஃபைல் அப்லோட் பண்ணுறோம், அதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறோம், அந்த மாதிரியான ஆப்ரேஷனுக்கு இந்த FTP யூஸ் பண்ணுவோம். ஸோ டெல்நெட் பொறுத்த வரைக்கும் ரிமோட் கம்ப்யூட்டரில் வந்துட்டு கமாண்ட் லைன் ஆக்சஸ் கொடுத்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் பண்ணி கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக நம்ம இதை வந்து கொடுப்போம். ஸோ ரிமோட் சர்வர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டெல்நெட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்.
ஓகேவா. ஸோ ஃபைல் எஃப்டிபி அப்படிங்கிறது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்குன்னு டிசைன் பண்ணது. அண்ட் டெல்நெட் அப்படிங்கிறது இந்த ரிமோட் லாகின்க்கும் எக்ஸிக்யூஷனுக்காக வந்துட்டு டிசைன் பண்ணது. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃபைல் செக்யூரிட்லி வித்தவுட் எனி அத்தன்டிகேஷன். ஸோ எஃப்டிபி தான் நமக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணுவோம், டெல்நெட் வந்து கிடையாது. ஸோ திஸ் இஸ் ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் அலோஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் while telnet is used for remote command line access. ஸோ எஃப்டிபி வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி டெல்நெட் எதுக்காக ரிமோட் கமாண்ட் லைன் ஆக்சஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ப்ரொவைட்ஸ் வீடியோ ஸ்ட்ரீமிங் ஓவர் த இன்டர்நெட். ஸோ இதுவும் வந்துட்டு ராங் ஆன்சர் நமக்கு. ஸோ வீடியோ ஸ்ட்ரீமிங் ப்ரோட்டோகால் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிபி, ஆர்டிஎஸ்பி, ஹெச்டிடிபி இந்த மாதிரியான ஸ்ட்ரீமிங்லாம் வச்சு நம்ம வீடியோ ஸ்ட்ரீமிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்ரேட்ஸ் ஒன்லி ஆன் ப்ரைவேட் நெட்ஒர்க். ஸோ இந்த ரெண்டுமே எஃப்டிபி ஆகட்டும் டெல்நெட் ஆகட்டும் ரெண்டுமே வந்துட்டு பப்ளிக் நெட்ஒர்க்கில் தான் ஒர்க் பண்ணும். ஸோ பிகாஸ் செக்யூர் வேரியண்ட் யூஸ் பண்ணணும் இல்லையா ப்ரைவேட் அப்படின்னா. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ரெண்டுமே ப்ரைவேட்டில் யூஸ் பண்ண மாட்டோம், இட் இஸ் யூஸ்ட் பப்ளிக்லி. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் allows file transfers while FTP allows file transfer while telnet is used for remote command line access. Next question, it is a statement based question. Okay va, first statement enna kuduthirukanga, bandwidth defines the theoretical maximum rate at which data can be transmitted over a channel. ஸோ ஒரு சேனலில் தியரட்டிக்கலாக சென்ட் பண்ண ஒரு சேனலில் வந்துட்டு தியரட்டிக்கலாக நம்ம வந்துட்டு டேட்டாவை சென்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்துட்டு மேக்ஸிமம் டேட்டா ரேட் கெப்பாசிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 Mbps அந்த மாதிரி வச்சுக்கலாம். த்ரூபுட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா த்ரூபுட் இஸ் ஆஃபன் லோவர் தேன் பேண்ட்வித் டியூ டு ஓவர்ஹெட்ஸ், ரீட்ரான்ஸ்மிஷன் அண்ட் நெட்வொர்க் கண்டிஷன். ஸோ த்ரூபுட் அப்படிங்கிறது நம்ம என்ன டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுன்னு சொல்லியிருக்கோமா. ஸோ ரியல் லைஃப்பில் யூசருக்கு கிடச்சிருக்கிற ஆக்சுவல் டேட்டா ரேட்டு தான் வந்து நம்ம த்ரூபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேண்ட்வித்தை விட இது கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வை பிகாஸ் அதிகமாக அந்த ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுனால நெட்வொர்க் கண்டிஷன் ஏதாவது இஷ்யூ ஆகிறதுனால இந்த மாதிரி டைம்லலாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அப்படிங்கிறது நமக்கு கம்மியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேண்ட்வித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனலில் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு டேட்டா சென்ட் பண்ண முடியும், என்னோட சேனலோட கெப்பாசிட்டி அதுதான் வந்து பேண்ட்வித். எந்த ஸ்பீடுக்கு என்னால் டேட்டாவை சென்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் கேல்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் பேண்ட்வித். ஸோ கெப்பாசிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேண்ட்வித்னா என்னது, கெப்பாசிட்டி, என் சேனலோட கெப்பாசிட்டி. 100 Mbps இந்த அளவுக்கு என்னால் என்னோடய சேனலில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா த்ரூபுட் வந்து ஆக்சுவலாக டேட்டா வந்து எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, 85 Mbps தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்படிங்கிறது த்ரூபுட். ஸோ இப்போ A is true, B is false அப்படிங்கிறாங்க. நோ, இது வந்து ஆக்சுவலாக இல்லை. A வந்து கரெக்டாக தான் இருக்குது, பியும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ பேண்ட்வித் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ரேட், த்ரூபுட் வந்து பேண்ட்வித்தை விட எப்பயுமே நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் A is false, B is true, இதுவும் நமக்கு வந்துட்டு ராங் ஆன்சர் தான். அண்ட் போத் A and B are false, ரெண்டுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி த ரைட் ஆன்சர் இஸ் போத் A and B are. ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ பார்த்துட்டோம் அப்படின்னா சர்க்கியூட் ஸ்விட்சிங் ரெக்வயர்ஸ் அ டெடிகேட்டட் பாத் ஃபார் த என்டையர் கம்யூனிகேஷன் செஷன். அண்ட் ஸ்டேட்மெண்ட் பி பொறுத்த வரைக்கும் packet switching allows each packet to take independent path to the destination. ஸோ சர்க்கியூட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெடிஷ்னல் டெலிஃபோன் கால்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபுல் பாத் வந்துட்டு சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில வந்து ப்ரீ டிஃபைன்டாகவும் டெடிகேட்டடாகவும் ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஓகேவா. அப்போ என்டையர் டியூரேஷனில் அந்த பாத்தை வந்துட்டு வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அந்த கால் லைன் வந்து அந்த பாத் வந்து நீங்களும் நானும் பேசுகிறதுக்கு மட்டும்தான். ஓகேவா. ஸோ இஃப் இன்கேஸ் நம்மளா விருப்பப்பட்டு இன்னொருத்தருக்கு கால் பண்ணால் தான் அந்த லைன் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது வரைக்கும் என்ன பண்ண முடியும், யூ அண்ட் மீ நம்ம மட்டும்தான் அந்த ஒரு கால் பார்த்து வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் சர்க்கியூட் ஸ்விட்சிங். ஓகே. அடுத்து பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படிங்கிறது இன்டர்நெட்டில் எப்படி நடக்குதோ மெசேஜ் வந்து ஸ்ப்ளிட் ஆகி பேக்கெட்ஸ் ஆகும். ஸோ ஒரு பேக்கெட் ஒரு ரூட்டில் போகும், இன்னொரு பேக்கெட் வேறு ரூட்டில் போகும். ஸோ டெஸ்டினேஷனில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அசம்பிள் பண்ணி ரிசீவருக்கு அனுப்பிடுவாங்க. இது வந்து பேக்கெட் ஸ்விட்சிங். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் ஏல சர்க்கியூட் ஸ்விட்சிங் requires a dedicated path for the entire communication and packet switching allows each packet to take the independent path. இப்போ ரெண்டுமே நமக்கு வந்து ட்ரூ தானே இந்த இடத்துல. ஸோ சர்க்கியூட் ஸ்விட்சிங் அப்படின்னா ஒரு டெடிகேட்டட் பாத்தே வேணும். இப்போ நீங்களும் நானும் ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா
உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு தனி பாத் கண்டிப்பாக இருக்கணும். அந்த பாத்தை வந்து வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாத ஒரு பாத்தாக இருக்கணும். அதுக்கு பேர் சர்க்யூட் ஸ்விட்சிங். பேக்கெட் ஸ்விட்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், ஏதாவது ஒரு ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு ஒர்க் கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு 4-5 பேர் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எனக்கு அதை பண்ணி கடைசியில் என்கிட்ட கொடுக்கும்போது அதை வந்து ஒரு கம்ப்ளீட் ஒர்க்காக என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் பேக்கெட் ஸ்விட்ச். ஸோ ஹியர் போத் A and B are. So the correct answer for this question is both A and B are. So the next question is statement A, parity bits can detect all types of transmission error. Statement B, cyclic redundancy check is more robust in detecting multiple bits error than parity check. ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, parity bits அப்படிங்கிறது எல்லா டைப் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எரரையுமே வந்துட்டு செக் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ சைக்ளிக் ரிடண்டன்சி வந்துட்டு அதே மாதிரி மல்டிபிள் பிட்ஸ் எரர் இருந்தது அப்படின்னா பேரிட்டி செக்கை விட அது வந்து இன்னுமே வந்துட்டு இம்ப்ரூவைஸ்டாக டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பேரிட்டி பிட்ஸ்னால் என்ன, நம்ம வந்துட்டு சிங்கிள் பிட் எரரெல்லாம் வந்தது அப்படின்னா செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெக்கானிசம் தான் பேரிட்டி பிட். ஸோ இந்த பேரிட்டி பிட்டில் வந்து நமக்கு 2 டைப் இருக்குது. ஒன் இஸ் ஈவன் பேரிட்டி and another one is odd parity. ஸோ இந்த ஈவன் பேரிட்டியில் என்ன அப்படின்னா டேட்டாவில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1011 இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதில் ஒன்ஸோட கவுண்ட்டு ப்ளஸ் இதோட பேரிட்டி பிட் வந்து ஆட் பண்ணி ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸாக நம்ம மாற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1011 இங்கே 3 தான் இருக்கா, ஆட் நம்பராக இருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு பிட் ஆட் பண்ணி ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்னாக மாற்றி ரிசீவருக்கு சென்ட் பண்ணுவோம். இது ஈவன் பேரிட்டி. அதே மாதிரி ஆட் பேரிட்டி அப்படின்னா 1011 எடுத்துட்டோமா, இதில் எவ்வளோ 3 ஒன்ஸ் இருக்குது. இப்போ 1011 0 அப்படின்னு ஒரு பிட்டை ஆட் பண்ணி ஆட் பேரிட்டியை நம்ம வந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி சென்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சிங்கிள் பிட்ஸ் எரர் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் மல்டிபிள் பிட்ஸ் எரர் வந்து நம்ம இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஏதாவது ஒரு பிட்டு ரீப்ளேஸ் ஆயிருந்ததுன்னா அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது ஈஸி, இதை வச்சு டிடெக்ட் பண்ணி. மல்டிபிள் பிட்ஸ் அப்படிங்கும்போது இது அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்காது, ரைட்டா. ஸோ இதுவே சிஆர்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு பாலினாமல் யூஸ் பண்ணி நமக்கு வந்திருக்க டேட்டா ஸ்ட்ரீமை வந்து டிவைட் பண்ணி நமக்கு அதுலேருந்து ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதே தான் வந்து ரிசீவர் சைடில் டிடெக்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்தது அப்படின்னா அந்த கோட் வந்து எரர் ஃப்ரீயாக போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கம்பேரிங் டு பேரிட்டி பிட், சிஆர்சி வந்துட்டு நமக்கு மல்டிபிள் பிட் எரர் வந்துட்டு இருக்கா இல்லையான்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வை, பிகாஸ் பேரிட்டியில் வந்து யூ கேன் ஏபிள் டு செக் ஒன்லி சிங்கிள் பிட் எரர், ரைட்டா. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா A is true, B is false, wrong answer. A is false, B is true. This will be the right one. Both A and B are true and both A and B are false. So look at the correct answer. A is false and B is. ஸோ பேரிட்டி பிட்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் நம்பர் ஆஃப் பிட் எரர்ஸ் தான் கண்டுபிடிப்போம். ஸோ எல்லா எரர் பேட்டர்னுக்கும் இதை யூஸ் பண்ண முடியாது. சிஆர்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாலினாமியல் டிவிஷன் வச்சோம் அப்படின்னா அதை வச்சு கஷ்டமான ப்ராப்ளம் கூட we can able to find out the errors easily. Next question, which of the following is the main advantage of using VLAN in network? VLAN அப்படின்னா நமக்கு என்னது, virtual local area network பார்த்துருக்கோமா. ஸோ இந்த வர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னால் என்ன, ஸோ ஒரு பர்டிகுலர் காலேஜ் இல்லைனா ஒரு பர்டிகுலர் கேம்பஸில் ஒரு லேண்ட் கனெக்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த லேண்டில் இருந்து அதுக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணலான்னா நம்ம வர்ச்சுவலாகவே வந்து ஒரு ஸ்பேஸை வந்து ஒரு நெட்ஒர்க்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு வயர்ஸ் அது மாதிரி எதுவுமே வந்து தேவையில்லை. ஜஸ்ட் வர்ச்சுவலாக we can able to create separate networks for we can able to group networks for the particular department. ஸோ இதுதான் வந்து நம்ம virtual லேனில் பண்ணுவோம். ஸோ இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், VLANs physically separate devices without needing switches. ஸோ switches இல்லாமல் ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் ஆப்வியஸ்லி ராங் ஆன்சர், ரைட். ஸோ ஃபிசிக்கல் செப்பரேஷன் இந்த இடத்துல இல்லை, இப்போ பேர்லேயே இருக்குது திட் இஸ் virtual LAN அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வயர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வர்ச்சுவலாகவே வந்துட்டு குரூப் பண்ணிப்போம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு, VLAN increase the size of broadcast domain for better communication. broadcast domain வந்துட்டு VLANs வந்துட்டு அந்த ப்ராட்காஸ்ட் டொமைன்ஸோட சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு இங்கே நம்ம பண்ண மாட்டோம் ப்ராட்காஸ்ட்டுக்கு.
ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a wrong answer. நெக்ஸ்ட் VLANs are only for connecting wireless devices. இதுவும் wrong answer தான். wired device நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஸோ the correct answer is VLAN segments network logically improving security and reducing congestion. ஸோ VLAN யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் கேம்பஸில் நான் ஒரு லேண்ட் செட்டப் வச்சிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன், VLAN யூஸ் பண்ணி நான் அந்த ஃபிசிக்கல் நெட்வொர்க் எல்லாமே லாஜிக்கல் செக்மெண்ட்ஸாக வந்து நான் பிரிச்சுருவேன். ஸோ அப்படி பிரிச்சிட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், அந்த டிராஃபிக் வந்து எனக்கு கம்மியாயிடும் அண்ட் அதே மாதிரி செக்யூரிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும். நான் அப்படி பிரிக்கும் போது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த ஆக்சஸ் இருக்கணுமோ நான் அதை மட்டும் வச்சு கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஆகும், செக்யூரிட்டியும் வந்துட்டு எனக்கு இன்னும் வந்துட்டு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு the purpose of uniform resource locator URL அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். ஸோ இதுக்கு முன்னாடி HTTP அப்படிங்கிறது தெரியும்ல நமக்கு, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் என்ன பண்ணும், நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை எடுத்துகிட்டு போய் சர்வர் கிட்ட கொடுக்கும். அந்த சர்வர் அந்த ரெக்வஸ்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்கும். கரெக்டாக? இது வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு வெப் ப்ரௌசர்லேயே பார்க்குற ஒரு விஷயந்தான், ரைட்டா? ஸோ அதுக்கு அந்த HTTP அப்படிங்கிறது இதுக்கு ஒர்க் ஆகும்னு நான் சொல்கிறேன். URL அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம நார்மலாக வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸோ URL அப்படிங்கிறது மேலே இருக்கிற ஒரு அட்ரஸ்ன்னு சொல்லுவோமா, domain.com. ஸோ எனக்கு URL காப்பி பண்ணி கொடுங்கன்னா என்ன பண்ணுவோம், மேலே இருக்கிற அட்ரஸை வந்து காப்பி பண்ணி கொடுப்போமா. ஸோ அப்போ இந்த URL அப்படிங்கிறது யாராக இருப்பாங்க, என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துகிட்டு வருது இல்லையா, HTTPக்கு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புகிறீங்க. ஸோ அந்த ரெக்வஸ்ட் வந்து அது சர்வர்கிட்ட போய் கொடுக்கும். சர்வர் வந்துட்டு அதில் இருக்கிறத ஃபெச் பண்ணி உங்களுக்கு அனுப்புமா. ஸோ அனுப்பும்போது ஒரு லிங்காக கொண்டு வரீங்களா, அது யார் அப்படின்னா இந்த URL. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸை இன்டர்நெட்லேருந்து நமக்கு கொண்டு வந்துறது யார் அப்படின்னா இந்த URL. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், authenticate users accessing web content access பண்ணுற யூசரை வந்து ஆத்தென்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு இந்த URLோட ஒர்க் கிடையாது. நெக்ஸ்ட்டு என்கிரிப்ட் வெப் டிராஃபிக் பிட்வீன் கிளைண்ட் அண்ட் சர்வர். ஸோ கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில இருக்கிற வெப் டிராஃபிக் வந்துட்டு என்கிரிப்ட் பண்ணுவோங்கிறாங்க. ஸோ அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை அண்ட் லொக்கேட் அ ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ் ஆன் த இன்டர்நெட். ஸோ ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸை வந்து இன்டர்நெட்லேருந்து ஐடென்டிஃபை பண்ணி லொக்கேட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம் இப்போது. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு கம்ப்ரஸ் டேட்டா டு ஸ்பீட் அப் டிரான்ஸ்மிஷன். ஸோ டேட்டாவை வந்து கம்ப்ரஸ் பண்ணி டிரான்ஸ்மிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. ஸோ அதுக்கும் URL அப்படிங்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ the URL அப்படிங்கிறது provides the exact location of resources like a web page or file including the protocol, domain and path. நான் ஒரு விஷயம் தேடுறேன்னா நம்ம வந்து வெப் ப்ரௌசரில் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னா நமக்கு அது ரெஸ்பான்ஸ் என்ன கிடைக்கும், ஒரு வெப்சைட் தான் கிடைக்கும். கரெக்டாக? வெப்சைட் தான் நம்ம வெப்பேஜ் ஒரு வெப் ப்ரௌசரில் பார்ப்போம், ரைட்டா? ஸோ அந்த வெப்சைட்டை வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது யார், HTTP மூலயமா நமக்கு கொண்டு வர்றது. HTTP மூலயமா நமக்கு வர ரெஸ்பான்ஸ் எது ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த URL. ஸோ இது ஆத்தென்டிகேஷனுக்காகவும் யூஸ் பண்ண மாட்டாங்க, என்கிரிப்ஷனுக்காகவும் யூஸ் பண்ண மாட்டாங்க அண்ட் அதே மாதிரி கம்ப்ரெஷனுக்காகவும் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஐடென்டிஃபை அண்ட் லொக்கேட் அ ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ் ஆன் த இன்டர்நெட். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் த 1 marks. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டன்ட் 1 mark. ஸோ இந்த DCN பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஃபியூ இம்பார்ட்டன்ட் 1 marks தான் இப்போ வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.